மஞ்சள், மஞ்சள் நகரம், மஞ்சள் விளைகின்ற பூமி ஈரோடு அப்படின்னு சொல்லி அந்த பேச்சையை தொடங்கியிருக்கார். மஞ்சள் என்பது மங்களகரமானது. அதனாலதான் நாம கூட நம்ம கட்சி கொடியில மஞ்சளை வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய பேச்சை தொடங்கியிருக்கார். இப்ப மஞ்சள் மங்களகரமானது அப்படின்னா மற்ற நிறங்கள் அவமங்களகரமானதா, அபசகனம் கொண்டதா அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன நமக்கு ஒரு கேள்வி எழுகிறது. அவர் ஒரு நிறத்தை குறிப்பிடுகிறார். அவர் மஞ்சளை பேசியிருந்தால் என்ன பேசியிருக்க வேண்டும்? ஈரோட்ல மஞ்சள் விளைச்சல் அதிகமாக இருக்கிறது, உலக நாடுகளுக்கு எல்லாம் ஏற்றுமதி செய்யக்கூடியது மஞ்சள். ஆனால் அங்க வணிகம் செய்யக்கூடிய மஞ்சள் வியாபாரிகள் தமிழர்கள் கிடையாது. விவசாயம் செய்து உற்பத்தி செய்யக்கூடியவன் தமிழன், ஆனால் அவனுக்கு போதுமான விலை இல்லை. அங்க வணிகம் செய்யக்கூடிய மார்வடிகள் அவர்கள் எல்லோரும் இப்ப உள்ள நுழைஞ்சு மஞ்சள் வியாபாரத்தைய விவசாயிகளை போட்டு நசுக்கிட்டு மஞ்சளை கொள்முதல் செய்கிறார்கள். ஏறத்தாழ 100% இன்னைக்கு தமிழர்கள் அங்கே வியாபாரிகள் கிடையாது.